இனி ஃபில்டர் காபி எங்க ஏரியா, உங்க ஏரியா. மல்லி 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 மல்லி. செல்வராஜ் அண்ணன் இந்த ஆபீஸ்க்கு எதுக்கு வர சொன்னாரு? வாமா மல்லி, இது என் ஃப்ரெண்ட் ஆபீஸ் தான். கொஞ்சம் அவன் வெளில போயிருக்கான், இதோ இப்ப வந்துருவான். ரொம்ப நேரமா நிக்கிற, உட்காருமா. இது நம்ம ஆபீஸ் மாதிரி தான். இல்ல பரவாயில்லண்ணே. நேத்து அப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. அதுக்குதான் நீ அப்படி பயந்தியா? முதல்லயே சொல்லிருக்க கூடாதா நீ? அதானே நான் வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னேன். சரி, அதை விடுமா. ஆமா, உனக்கும் அந்த பொம்பளைக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? அதை என்ன கேக்குறீங்க? அது ஒரு பெரிய கதை. அந்த அம்மா வேற யாரும் இல்ல, என் புருஷனோட அக்கா. ஆ? என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே, அவர் பேர்ல தான் கம்பெனி இருந்துச்சு. அவர் தான் இதெல்லாம் பாத்துட்டு இருந்தாரு. அந்த அம்மா திடீர்னு வெளிநாட்டுல இருந்து வந்து அவரை ஏமாத்தி கையெழுத்து வாங்கி எல்லா சொத்தையும் அவங்க பேருக்கு மாத்திக்கிட்டாங்க. அட பாவமே, இந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரியாதேம்மா. நான் இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனிக்கு வேலை பார்த்திருக்கேன். ஆனா மேனேஜரோட தான் நம்ம பழக்கம். அந்த எம்டி கிட்ட நான் பேசினதே இல்லையே. ஆனா எம்டி ரொம்ப தங்கமானவர்னு வேலை பார்க்கறவங்க எல்லாம் பேசிக்குவாங்க. அது உன் புருஷன் தானா? ஆமாண்ணே. பாத்தியம்மா, மனுஷங்க எப்படி எல்லாம் இருக்காங்கன்னு. அப்பேற்பட்ட மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமையா? நல்லதுக்கே காலம் இல்லம்மா. அண்ணே, நீங்க தப்பா நினைக்கலன்னா எனக்கு தொடர்ந்து வேலை கொடுப்பீங்களா? இந்த பாருமா, உன்னை அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதான் என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்லி வச்சிருந்தேன். அதுக்கு தான் உன்னை நேரா வர சொல்லியிருந்தேன். நேர்ல பேசி உனக்கு செட் ஆகுதான்னு பாப்போம். அண்ணே வாங்க. தோ வாங்க செல்வா. இப்பதான் நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா வந்துட்டீங்க. மல்லி, இவர்தான் என் ஃப்ரெண்டு செல்வா. வணக்கம். வணக்கம்மா. செல்வா, நான் சொன்ன பொண்ணு இவங்க தான். பேரு மல்லி. ரொம்ப சாமர்த்தியமான பொண்ணு. அது சரிதான். நம்ம வேலைக்கு செட் ஆகுமா? விவரம்லாம் சொல்லிட்டீங்களா? அத பத்தி சொல்லல, ஆனா எல்லா வேலைக்கும் ரெடியா தான் இருக்காங்க. சின்ன லெவல்ல ஃபுட் டெலிவரி பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். நமக்கு மத்தபடி நிறைய பிசினஸ் உண்டு. இதுவும் சைடுல ஆரம்பிப்போமே. இப்ப நல்லா போகுதுன்னு பார்த்தேன். ஆமாமா, இப்போதைக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கு என்னைக்குமே டிமாண்ட் இருக்க தானே செய்யும். ஆமா, டெலிவரிக்கு ஆள் தேவைப்படுது. வீட்ல தனியா இருக்கிற சில லேடிஸ் கஸ்டமர்ஸ்க்கு லேடிஸே டெலிவரி பண்ணா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்க. அதான் அண்ணன் கிட்ட ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தேன். நேத்து ராத்திரி தான் உன்னை பத்தி சொன்னாரு. அதுக்கு என்னண்ணே, நான் பண்றேன். 2 வீலர் ஓட்ட தெரியுமாமா? ஓட்டுவேண்ணே. வச்சிருக்கியா? இல்லண்ணே, அது வந்து அது பிரச்சனை இல்ல. என் பெரிய பொண்ணு வண்டி சும்மா தான் இருக்கு. நேத்து தான் சர்வீஸ் பண்ணி வச்சேன். அது மல்லியே ஓட்டட்டும். அப்புறம் என்னம்மா, வண்டி ரெடி. வேலையில சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்க. ஸ்மார்ட் போன் வச்சிருக்கலாமா? அது சரி, இந்த காலத்துல போன் இல்லாம யார் இருக்கா? இருக்குண்ணே. என்னம்மா இது? அது நேத்து கீழே விழுந்துருச்சுன்னு. ஆனா நல்லா ஒர்க் ஆகும், அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நம்ம வேலைக்கு போன் தான் ரொம்ப முக்கியம், தெரியும்ல? தெரியும்ண்ணே, நல்லாதான் ஒர்க் ஆகுது. செக் பண்ணிட்டேன். சரிம்மா, அத நீ தான் பாத்துக்கணும். அவரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டாரு. அதனாலதான் உன்னை வேலைக்கு எடுத்துக்குவோமேன்னு பார்த்தேன். என்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு. வேலையில நான் கரெக்டா இருப்பேன். டைமுக்கு டெலிவரி கொடுக்கணுமா? அது ரொம்ப முக்கியம். கஸ்டமர்ஸ் கிட்ட காரணம்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. புரியுதுங்கண்ணே. உன் ஆதார் கார்டு, போன் நம்பர்லாம் கொடு. அப்புறம் நம்ம டெலிவரி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்க. தம்பி விஜய் சார், இங்க வாங்க. இதோ வரேன். சார், என்ன வேலை ஓடுது தம்பி? இல்ல சார், கவுன்சிலரோட காரு ரெடி ஆயிடுச்சா? ஆமா சார், வெறும் ஆயிலும் ஏரும் மட்டும் செக் பண்ணணும். மத்தபடி எல்லாம் முடிஞ்சிருச்சு. நல்ல தம்பி, போய் கையில நல்லா கழுவிட்டு துடைச்சிட்டு வாங்க. என்ன சார்? சொன்னதை செய்யுங்க தம்பி, போங்க.
தம்பி இந்தாங்க சம்பள பணப்பா. இன்னும் மாசம் பிறக்கலையே சார். அப்படி இல்ல தம்பி, குடும்ப கஷ்டம்னு சொல்லிதான் இந்த வேலையில சேர்ந்தீங்க. அதான் முன்கூட்டியே அட்வான்ஸா இந்த பணத்தை கொடுக்கறேன், குடிங்க. கடவுளே, ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சரியான நேரத்துல வந்து என்கிட்ட சேர்ந்தீங்க. நீங்க வந்த நேரம் என் தொழில் பிரமாதமா போயிட்டு இருக்கு. இல்ல இல்ல, அப்படி போய் சொல்லக்கூடாது. உங்க உழைப்ப கண்ணால பார்க்காம சமாதானப்படுத்திக்க கூடாது. அததான் அப்படி சொன்னேன். உங்களாலதான் பிசினஸே நடக்குது. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். சம்பளத்தை என்னைக்குங்க தம்பி? இல்ல பரவாயில்ல, சரியாதான் இருக்கும் சார். கையில எடுங்க தம்பி, எடுங்கன்னு சொல்றேன்ல. என்னைக்கும் சரி, பணம் கை மாறுறப்ப யாரா இருந்தாலும் வித்த தாய் தகப்பங்கிட்ட வாங்கினாலும் பணத்தை எண்ணிதான் வாங்கணும், எண்ணிதான் கொடுக்கணும். ஏன் சார்? ஏன் சாரா? உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தம்பி? தெரியலையே சார். இப்படி உங்க வீட்டாமாட்ட சொன்னா நல்லாவா இருக்கும்? அவங்களா இதை எண்ணி பார்த்துட்டு இதுதான் சம்பளம்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது முறையா இருக்குமா? எண்ணி பாருங்க. இன்னைக்கு தெரியல, பணம் தான் தம்பி அதிகாரம், கௌரவம், அன்பு எல்லாமே. பணம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு ஜாதி கூட கிடையாது, தெரியுமா? எவ்வளவு இருக்கு? 8000 ரூபாய் இருக்கு சார். ஒருவேளை நான் குறைய கொடுத்திருக்கலாம், கூட ஒரு தாள் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கலாம். மனுஷங்க தானே, தப்பு நடக்க சான்ஸ் இருக்கு இல்லையா? அதனாலதான் சொல்றேன். புரியுது சார். பொதுவா நம்ம கிட்ட புதுசா வேலைக்கு வந்து சேர்றவங்களுக்கு இதுதான் சம்பளம். அப்புறம் போக போக அவங்க வேலையை பார்த்து சம்பளத்தை ஏத்தி கொடுப்பேன். சரிங்க சார். தம்பி தம்பி நில்லுங்க, அதுக்குள்ள என்ன அவசரம்? இல்ல, வேலையை அரைகுறையா போட்டுட்டு வந்தா அதான். இருங்க தம்பி, இந்தாங்க. இது என்னது சார்? புடிங்க சொல்றேன், புடிங்க. எவ்வளவு இருக்குன்னு எண்ணுங்க. ரூபாய் இருக்கு சார். இது யாருக்கு சார்? உங்களுக்கு தான். எனக்கு புரியல. முதல்ல கொடுத்தது வழக்கமான வேலைக்கு சம்பளம் தம்பி. நான் எவ்வளவு வேலை உங்ககிட்ட எதிர்பார்த்தனோ அதை நீங்க செஞ்சிருக்கீங்க. அது அந்த வேலைக்கான சம்பளம். இப்ப நான் தந்திருக்கிறது உங்களுக்கு நான் தர ஊக்கத்தொகை. சார், நியாயமா என்ன சம்பளம் எல்லாருக்கும் கொடுக்குறீங்களோ அதே கொடுங்க. புதுசா வந்தவனுக்கு இவ்வளவு சம்பளமான்னு மத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இத பாருங்க தம்பி, பொதுவா இந்த கேரேஜுக்கு சொகுசுக்காரெல்லாம் யாரும் கொண்டு வரது கிடையாது. மாசத்துக்கு 2 வந்தாலே ஆச்சரியம் தான். நீங்க வந்ததுல இருந்து ஒருத்தரை சொல்லி ஒருத்தரா டெய்லி 2 கார் வேலைக்கு வருது. மத்த முதலாளிங்க மாதிரி நான் என் வருமானத்தை மறைக்கிற ஆள் கிடையாது. நீங்க வந்து இந்த கொஞ்ச நாள்ல வருமானம் 2 மடங்கு கூடி இருக்கு. அப்படின்னா வேலை பார்த்தவங்க வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கறது தானே முறை. அப்படி எல்லா முதலாளிகளும் செய்யறது இல்லையா சார்? அப்படி செய்யணும்னு கட்டாயமும் இல்லையா சார்? நீங்க தான் முறையா தர வேண்டிய சம்பளத்தை தான் கொடுத்துட்டீங்களே. இந்த பணத்தை எல்லாம் வீட்டுக்கு அப்படி கொண்டு போனோம்னு வைங்களேன், எனக்கு தூக்கம் வராது. முதல்ல போட்டிருக்கேன், அதுக்கு முறைப்படி லாபத்தை மட்டும் எடுக்கிறது தானே முறை. உங்க உழைப்ப நான் முழுசா திருடுறது தப்பு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அதுக்கான சம்பளம் உங்களை தேடி வரும். நிஜமா நீங்க எவ்வளவு சம்பளம் தருவீங்க நான் எதிர்பார்க்கல சார். ரொம்ப நன்றி சார். இனிமே எதிர்பாருங்க தம்பி. வெளியில ஒரு 2 கார் நிக்குது பாத்தீங்கல்ல? ஆமா சார், ஆல்ரெடி அதை நான் கழட்டி வச்சிருக்கேன். சின்ன ஃபால்ட் தான், அதை ஒரு ½ அன் ஹவர்ல பாத்திரலாம். இதுதான் தம்பி உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்சது. நான் சொல்லணும்னு எதிர்பார்க்காம நீங்களே எடுத்து செய்றீங்க. நல்லா வருவீங்க தம்பி. அதை மட்டும் பார்த்துட்டு நீங்க கிளம்புங்க. சரி சார், வரேன் சார்.
என்னம்மா முடிச்சிட்டியா? எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே. பார்த்தேன். எல்லாரும் நல்ல ரேட்டிங் கொடுத்திருக்காங்க, நல்லபடியா ஃபீட்பேக்கும் கொடுத்திருக்காங்க. பரவாயில்லையே, முதல் நாள்லயே 6 டெலிவரி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்க. இதுல என்னென்ன இருக்கு? நீங்களும் எனக்காக பக்கத்துல இருக்கிற டெலிவரியா அசைன் பண்ணிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இல்லம்மா, நீ முதல் நாள்லயே பார்த்து பயந்துடக்கூடாதுல்ல. ஆனா போக போக நிறைய வேலை இருக்கும். எவ்வளவு தூரம்னாலும் போடுங்கண்ணே, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனையே இல்ல. ராத்திரி மட்டும் 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். பகல்லலாம் எவ்வளவு தூரம் வேணாலும் டெலிவரி பண்றேன். சரிம்மா, இந்தாங்கண்ணே சாவி. அப்புறம் மல்லி, இன்னொரு விஷயம். சொல்லுங்கண்ணே. நம்ம கம்பெனிக்கு யூனிஃபார்ம் இருக்கு பாத்தியா? ஆமா பார்த்தேன். நாளையில இருந்து யூனிஃபார்ம் சுடிதாரா போடுற மாதிரி இருக்கும். சரிங்க. ஓகே, ஒரு நிமிஷம். இந்தம்மா. அண்ணே, நான் கிளம்பட்டுமா? மா, ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்கண்ணே. உன்னோட ஏரியாக்கு போற வழியில ஒரு டெலிவரி இருக்கு, பண்ணிட முடியுமா? சரிங்கண்ணே. நீ ஒண்ணு பண்ணுமா, டெலிவரி பண்ணிட்டு அப்படியே வண்டியை வீட்டுக்கு கொண்டு போயிடு. வீட்டுக்கா? இல்லம்மா, திரும்ப வந்து ஸ்கூட்டியை விடணும்னா லேட் ஆயிடும்ல, அதுக்கு தான் சொல்றேன். வீட்ல விட்டா காலையிலயும் வண்டியில வந்துடலாம்ல. நீங்க ஏன் சொல்றீங்கன்னு புரியுது. நான் டெலிவரி வேலை செய்யறது வீட்ல யாருக்கும் தெரியாது. கொஞ்ச நாளைக்கு தெரிய வேண்டாம்னு பாக்குறேன். வண்டியை கொண்டு போனா நிறைய கேள்வி கேட்பாங்க. அதுவும் சரிதான். அப்படின்னா டெலிவரி முடிச்சிட்டு என் வீட்ல வண்டியை விட்டுட்டு நீ நடந்து போயிடு. உங்க வீட்லயா? நீ உன் வீட்டுக்கு போற வழிதான். நான் உனக்கு வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்பி விட்டுறேன். சரிங்கண்ணே, போயிட்டு வாங்க. வெண்பா குட்டி, பசிக்குதாடா? லைட்டா. மல்லியை இன்னும் காணுமே. நான் ஏதாச்சும் போய் செய்யறேன்னு சொன்னாலும் செய்ய விட மாட்டேங்கிறா. வெண்பாவுக்கு இதுதான் பிடிக்கும், அதுதான் பிடிக்கும்னு விதவிதமா ஏதாவது ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணுவா. பின்ன நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் சட்னி பண்றீங்க. ஆனா மல்லியம்மா டெய்லியும் டிஃப்ரெண்டா பண்றாங்க. தோசை, இட்லி வெரைட்டியா செஞ்சு தராங்க. கேரட் தோசை, பீட்ரூட் தோசை. அது சரி சரி சரி, உனக்கு உன் மல்லியம்மா தான் சரி. அவளே வந்து வெரைட்டியா செஞ்சு தரட்டும். மாப்ள, டாடா. வாங்க மாப்ள. டாடா, பேக்ல என்ன வச்சிருக்கீங்க? எங்க கெஸ் பண்ணு பார்க்கலாம். ஸ்நாக்ஸா? இல்ல. டாய்ஸா? நீங்களே சொல்லிருங்க டாடா. முதல்ல கண்ணை மூடு. வெண்பா, இப்ப கண்ண தர திறந்து பாரு. எப்படி இருக்கு? சூப்பர். இந்தா. தேங்க்ஸ் டாடா. லவ் யூ. ஐ லவ் யூ செல்லக்குட்டி. லவ் யூ. ஆமா, இது யாருக்கு? அது உனக்கு இல்ல. வெயிட் பண்ணு. முதல்ல உனக்கு இந்த Dress பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு டாடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்ள, காஃபியா டீயா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. வெண்பா, ஒரு நிமிஷம் இப்படி வா. என்ன மாப்ள? அம்மா, இந்த தம்பி, என்ன தம்பி இது? வாங்கிக்கோங்கம்மா. அம்மா, குடிங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? தம்பி தம்பி தம்பி, ஐயோ, என்ன தம்பி, என் கால்ல எல்லாம் விழுந்துகிட்டு. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க மனசு போல நல்லா இருப்பீங்க. அம்மா, இது என்ன? இது என் மாச சம்பளம்மா. உங்க கையில கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான். வாழ்க்கையில நான் பல விஷயங்களை யோசிச்சு கவலைப்பட்டிருக்கேன். எனக்குன்னு யாரும் இல்லைங்கிறத
என்னால ஏத்துக்கவே முடியாத விஷயமா ரொம்ப காலமா என் மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த நிமிஷம் அந்த கஷ்டமே தானா காணாம போயிடுச்சு மாப்பிள தம்பி. அம்மான்னு நீங்க சும்மா என்ன வாய்க்கு கூப்பிடலன்னு சொல்லாம சொல்லிட்டீங்க தம்பி. நீங்க சத்தியமா என் பிள்ளையாதான் என் கண்ணு முன்னாடி தெரியுறீங்க. முதல் மாச சம்பளத்தை அம்மா கிட்ட கொடுக்கற பையனாதான் நீங்க எனக்கு தெரியுறீங்க. கை நிறைய சம்பாதிச்சு நீங்க இப்படி மாச சம்பளத்துக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வருது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. உங்க நிலைமைய நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள தம்பி. மா விடுங்க, எது நடக்கணும்னு எழுதியிருக்கோ அதெல்லாம் நடக்கத்தானே செய்யும். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மாப்பிள. எத்தனையோ பேருக்கு இதோ இதே கையால சம்பளத்தை கொடுத்திருக்கீங்க. எத்தனையோ குடும்பங்க உங்களை நம்பி வாழ்ந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க இன்னொருத்தர் கையை எதிர்பார்த்து நிக்கிற அளவுக்கு ஆண்டவன் உங்களை கொண்டு வந்துட்டான் பாருங்களேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள, இப்படியே நம்ம இருந்துட போறோம். சீக்கிரமே நீங்க முன்னாடி மாதிரி சம்பளம் கொடுக்கற நிலைமைக்கு வந்துருவீங்க. எனக்கு தெரியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மாப்பிள. ஒரு நிமிஷம். இந்தாங்க மாப்பிள, நீங்க வா. என்ன தேடுறீங்க டாடா? யார தேடுறீங்கன்னு கேளு வெண்பா. மல்லி மல்லி இங்க மல்லி இப்ப வந்துருவா மாப்பிள. எங்க போயிருக்கா? பக்கத்துல அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்குது, உங்களுக்காக வேண்டிக்கிட்டு 6 வாரம் விளக்கு போடுறதா சொல்லிக்கிட்டு இருந்தா. அங்கதான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன டாடா, மல்லிமாக்கு சாரி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? டாடா, உங்க புது கம்பெனில காசு கொடுத்தாங்களா? ஆமா வெண்பா, அததான் பிக் பாட்டி கிட்ட கொடுத்தேன். டாடா, நானும் ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுடா, இது என்ன கேள்வி? இல்ல திட்ட மாட்டீங்கல்ல? அதெல்லாம் திட்ட மாட்டேன், சொல்லு. முன்னாடிலாம் நான் கேட்காமலே ஏதாச்சும் சாப்பிட வாங்கி தருவீங்க. பீஸா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு டாடா. வாங்கி தரேன்டா செல்லக்குட்டி, இப்பவே டாடா ஆர்டர் பண்றேன். உட்காரு. உனக்கு என்ன பீட்சா வேணுமோ நீயே செலக்ட் பண்ணிக்கோ. இந்தா. இது பண்ணலாமா? ஓகே, குடு. போதுமா? டன். ஓகே. கடவுளே, முதல் நாளே இது என்ன டப்புன்னு தலையில அடிச்ச மாதிரி ஒரு சோதனை. வேலைக்கு வந்து சேர்ந்ததும் தான் இப்படி நடக்கணுமா? விஜய் பீட்சா ஆர்டர் பண்ணிருக்காரு, அந்த ஆர்டர் எனக்கா வந்து சேரணும். நானே என் வீட்ல போய் எப்படி டெலிவரி பண்றது? டெலிவரி அக்செப்ட் பண்ணலனா வேலை போயிடும். அக்செப்ட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போனா வீட்ல நான் இந்த வேலை பாக்குறேன்னு தெரிஞ்சிருமே. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. நான் இப்படி வேலைக்கு வரது யாருக்கும் தெரிய வேண்டாம்னு பார்த்தா கடவுள் அப்படியா நினைக்கிறேன்னு கேக்குறாரே. நான் விஜய் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும்னு சொல்றாரா என்ன? ஐயோ, இப்படி ஒரு சிக்கலான நிலைமையில மாட்டிக்கிட்டேனே. இப்போ என்ன பண்றது? டெலிவரிய அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா? முருகா, இந்த கண்டத்துல இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.